வீட்டுக்குள்ள போறப்ப வலது காலை எடுத்து வச்சு வா வா வா, இந்த பாட்டு வேற. பெரியார் கேட்டார், ஏட்டா இந்த நாட்டை காப்பாத்துறது ராணுவம், ஊரை காப்பாத்துறது காவல்துறை, இந்த ரெண்டு பேருக்குமே பயிற்சி கவாத்து கொடுக்குறாங்க. பயிற்சி என்ன பயிற்சி சொல்றாங்க? முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறான். முதல்ல இடது கால தானையா எடுத்து வைக்க சொல்றான். அந்த பயிற்சியில போய் ராணுவத்துல போய் நீங்க பயிற்சியில போய் உட்கார்ந்துக்கிட்டு, இல்லைங்க நாங்கள் அர்த்தமுள்ள ஹிந்து ஆகவே நாங்கள் வலது கால் எடுத்து வச்சு தாங்க வந்து பழக்கம்னு சொன்னான். காதை பிடிச்சி திருப்பி தூக்கி எறிவானா இல்லையா? ஐயா பகுத்தறிவு புலித்தி, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் பெரிய அறிவாளியாச்சே, நீங்கள் பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சே. நான் கேட்குறேன், இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் வலது காலை வச்சு வரணும், இடது காலை வச்சு வரக்கூடாதா? ராணுவத்தில் லெஃப்ட் ரைட் தானே சொல்கிறாங்க, ரைட் லெஃப்ட் நான் சொல்கிறாங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாரு இந்த முட்டா பசங்க, அவனுக்கு வேணால் நீ பேசுறதை கேட்கலாம். நாங்களாம் நீ பேசுறதை கேட்கணும் அவசியம் கிடையாது. நான் பதில் சொல்கிறேன் கேட்டு, நான் ஒரு சாமானியன், நான் உனக்கு பதில் சொல்கிறேன். நாரமணி அவர்களே, ஒன்றும் இல்லை. ரைட் லெஃப்ட் ஏன் திரும்ப சொல்ல மாட்டாங்க ராணுவத்தில். ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து போரெல்லாம் பார்த்துருக்கியா? லெஃப்ட் கையில் ஷீல்டு இருக்கும். எதுக்குன்னா எதிரி தாக்க வரும்போது தடுக்கிறதுக்கு ஷீல்டு இருக்கும். ரைட் கையில் வால் இருக்கும். அவனை தடுத்துட்டு தான் இந்த ரைட் கையால் அவனை வெட்டுவாங்க. அவனை தாக்குறது எல்லாமே ரைட் கையால் தாக்குவாங்க, தடுக்கிறது லெஃப்ட் கையால் தடுப்பாங்க. அந்த லெஃப்ட் கையில் ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டை முதல்ல லெஃப்ட்டை தான் எடுத்து வைப்பாங்க, அப்புறம் தான் ரைட்டில் வெட்டுவாங்க. அதனால தான் லெஃப்ட் ரைட்னு ஆதி காலத்துலேருந்தே அதை சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு. ரைட்டுக்கு நான் சொல்கிறேன் கேட்டு, ஏன் வலது காலை வச்சு வான்னு சொல்கிறாங்க, ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்க. இந்த பூமி பந்து வலது பக்கமாக தான் சுற்றுது. அதே போல் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து கோள்களுமே வலது பக்கமாக தான் சுற்றுது. அதனால தான் அதை முற்கோள் காட்டி நீங்களும் வலது காலத்தை வச்சு வாங்க, ஏன்னா பூமியில் காலை வைக்கும் போது வலது காலத்தை வச்சு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான இது காரணம். இனி வேணால் பூமி பந்துக்கிட்ட போய் கேள, நீ ஏன் ரைட்டில் சுற்றாமல் லெஃப்ட்டில், நீ ரைட்டில் ஏன் சுற்றுற, லெஃப்ட்டில் சுற்று, நீங்கள் போய் பூமி பந்தை கேட்க வேண்டித்தானே. நீங்கள் தான் பகுத்தறிவு புளுத்தியாச்சா, உங்கள் பெரியாரை திரும்ப எழுப்பி கேட்க சொல்ல வேண்டித்தானே. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்கள் எந்த கையால் சாப்பிட்றீங்க? வலது கையில் இடது கை இருக்கா? ஏன் வலது கையில் சாப்பிட்ற? இடது கையால் சாப்பிடு. எந்த கையில் கழுவுறியோ அந்த கையால் சாப்பிட வேண்டியதானே. நீ எதுக்கடா வெண்ணெய் வலது கையால் சாப்பிட்ற? கழுவுற கையாலே சாப்பிட்டினாக்கா உன்னுடைய பகுத்தறிவு என்னன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிடும். நீ கழுவிட்டு வந்துட்டு உடனே அந்த கையாலே நீ சாப்பிட்டினாக்கா நீ சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிக்கிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் வலது காலை வச்சு வான்னு சொல்ல மாட்டோம், இடது காலை வச்சு வான்னு சொல்கிறோம். ஆனால் நீ பண்ணுவியா அந்த வேலையை? போயிட்டு மலத்தை கழிச்சிட்டு அந்த கையில் கழுவிட்டு திரும்ப அந்த கையிலே நீ சாப்பிட்ணும். நீ சாப்பிட்டேன்னு சொன்னாக்கா நீ என்ன சொல்கிற அதை நாங்கள் செய்கிறோம். என்ன பகுத்தறிவு புளுத்திய பந்தயத்துக்கு ரெடியா?